प्रभु हमारा प्रार्थना को सुनकर महान कार्य करेगा. हालेलुया, हालेलुया. எத்தனை ஜெபத்தில் நம்பிக்கையாக இருக்கிறீங்க, விசுவாசமாக இருக்கிறீங்க? நம் ஜெபிக்கிற ஜெபம் ஹல்லேலூயா சிங்காசனத்தை அசைக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் பிள்ளைகளுடைய ஜெபம், ஊக்கமாய் ஜெபிக்கிற ஜெபம் அவருடைய சிங்காசனத்தையே அசைச்சு விடுமா. ஹல்லேலூயா. அவரால் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கூப்பிடும்போது ஆண்டவர் மோசேக்களை எழுப்பி கொடுத்து அந்த ஜனங்களை வழி நடத்த செய்தார். அப்படியாக தலைவர்களை எழுப்பி கொடுத்து நம் தேசத்தை வழி நடத்த செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த கடைசி நாட்கள் இப்படி தான் இருக்கும். கடந்த நாட்களில் நான் சொன்னேன், அந்த பாண்டியன் ஐயா ஜெப கூட்டத்தில் போயிருக்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. உலகம் முழுவதும் எத்தனை மக்கள் இருப்பாங்க? இந்தியாவில் மாத்திரம் 147 கோடிங்கிறாங்க. உலகம் முழுவதும் 850 கோடிக்கு மேலே, 840 கோடிக்கு மேலே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. இதில் எத்தனை பேர் ஆண்டோடைய வருகை இன்னைக்கு இருக்குன்னா எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், எத்தனை பேர் கைவிடப்படுவார்கள்? ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே அங்கே போகிறது ரொம்ப கடினமான காரியம் என்று சொன்னால் இன்னும் ஒரு திருப்பு கூட கேள்விப்படாதவர்கள் எத்தனை உண்டு. இந்த ஜனங்களுக்கு நம்ம ஒரு 10 பேர் போதும், 100 பேர் போதும், சின்ன சபை போதும், முடியுமா? சந்திக்க முடியுமா? இவ்வளோ கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ஆண்டவர் ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது. அதுவும் எப்படிப்பட்ட ஆத்மா? துன்மார்க்கன் அழிந்து போது கூட ஆண்டருக்கு விருப்பம் இல்லையா? ஹல்லேலூயா. நீதிமான்களை தேடியல்ல பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு பாவி மனம் திரும்பினாக்க அவ்வளோ கொண்டாட்டமா பரலோகத்தில் கோடான கோடி தேவதர்கள் கொண்டாடுறாங்க. இனி ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார்? ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. பெரிய பெரிய ஏர்போர்ட்டுகள்லாம் தேவனுடைய சபையாக மாறணும். ஹல்லேலூயா. பெரிய பெரிய அலங்கங்களா கொள்ளை பொருளாக ஆண்டவர். இப்போ நேற்று ஜெமீமாங்கிற அந்த கிரிக்கெட் வீராங்கனை எத்தனை கோடி மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்டேடியத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? எத்தனை கோடி மக்கள் வாட்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. அவருடைய கண்ணீர், அவருடைய ஜெபம், அவருடைய பிரயாசங்கள் எல்லாத்தையும் அவர் தேவனுடைய சமூகத்தில் தான் ஊற்றினான். ஹல்லேலூயா. ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிட்டு இது கத்தரல் ஆயிற்று. ஹல்லேலூயா. கத்தர் அப்படி தான் அற்புதம் பண்ணுவார். நேற்று தினத்தில் ஒரு ஃபோன் எனக்கு வந்துச்சு. பாம்பேயில் ஒரு ஆக்டிவாக வேலை செய்கிறதுக்கு ஒரு பிஷப் கூட இல்லை, நீங்கள் ரெடியான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. எங்கள் வேலூரில் இருந்து ஹெட் குவார்ட்டர்லேருந்து வந்துச்சு, செஃபி டைஸ்லேருந்து. அவ்வளோ பெரிய, அதாவது நம்ம ஒன்றுக்கும் தகுதி கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஆடு மேய்க்கிறவனை தூக்கி ராஜாவை வைத்துருவார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் உயர்த்த அவரால் முடியும். ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கடைசி நாட்களில்